வாங்க பருப்பு தண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்சி வந்தது பருப்பை வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். இப்படி நல்லா கொதித்து வரப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நல்லா பாதி அளவு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வரமிளகாய், கருவேப்பிலை தழை, வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதுக்கு தேவையான பொருட்கள். கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே நம்ம பூண்டு, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து வதக்கணும். வெங்காயம் ஒரு 2, பூண்டு ஒரு 2, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 8லேருந்து 10. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எடுத்து அதில் கொட்டிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரணுங்க. இந்த மாதிரி வச்சு மூடி வேவிச்சுக்கலாம். இந்த மாதிரி பருப்பு தண்ணி செஞ்சால் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், தண்ணி இப்படி இருத்திக்கலாம். பருப்பு தண்ணிட்டு சொல்லலாம், பருப்பு இருத்தின தண்ணியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பருப்பு தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக புளி, ஒரு பிஞ்சு புளி போட்டு சைடில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் கடையில் அப்போயே உப்பு போட்டுக்குவேன். பருப்பு தண்ணிக்கு உப்பு போட்டுக்குவேன். நீங்கள் போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்கன்ட்டு இல்லை, பெரியவங்க மட்டும் நல்லாவே சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு ஃபேவரேட்டுங்க இது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேறு எதுவுமே வேண்டாம். வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி செஞ்சிருவேன். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு பருப்பு தண்ணிக்கு அதில் இருந்து எடுத்து போட்டுக்கலாம். அந்த தாளிப்பு அதே எண்ணெயில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு, ஃபுல்லாக ஒன்றும் வதக்கிற தேவையில்லை, ஒரு பாதி வதங்கினா போதுங்க. அதை எடுத்து பருப்பில் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், பருப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் செம்மையாக பிடிக்குங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பருப்பு தண்ணி சாப்பாடுனாலே இஷ்டம்தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.